பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் அதிமுக மூத்த தலைவருமான சி. விஜயபாஸ்கர் 2026 சட்டமன்ற தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பரிசு கூப்பன்கள் வழங்கியதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பான தேர்தல் வழக்கில் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட விஜயபாஸ்கர் சுமார் 1,50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்நிலையில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் தாக்கல் செய்த தேர்தல் மனுவில் விஜயபாஸ்கர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்காளர்களுக்கு ஆதரவாக வாக்களிக்குமாறு கூறி ரூபாய் 10,000 மற்றும் ரூபாய் 2,000 மதிப்பிலான டோக்கன்களை வழங்கினார். மேலும் ஃப்ரிட்ஜ் வழங்குவதாக கூப்பன்கள் விநியோகித்து வெற்றி பெற்றார். எனவே அவரது வெற்றியை ரத்து செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனு 15ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்றம் விஜயபாஸ்கர் மற்றும் தேர்தல் ஆணையத்துக்கு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை 3 வாரங்களுக்கு ஒத்திவைத்தது. இதன் முக்கியத்துவம் என்னவென்றால், இந்த வழக்கு விசாரணை நிலுவையில் இருக்கும் வேளையில் விஜயபாஸ்கர் தனது MLA பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார். அதிமுகவிலிருந்து விலகி புதிய அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ள அவருக்கு இந்த வழக்கு புதிய சவால்களை ஏற்படுத்தியுள்ளது. சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் மீதான குட்கா முறைகேடு வழக்கை 12 வாரங்களுக்குள் விசாரித்து முடிக்குமாறு MP மற்றும் MLAக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில்தான் தற்போது வாக்காளர்களுக்கு டோக்கன் கொடுத்த விவகாரமும் விஜயபாஸ்கரை சுற்றி வருகிறது. ஏற்கனவே மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டவங்களையும் விடமாட்டோம் என்று முதல்வர் விஜய் பேசியிருந்தார். ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் பல்வேறு ஊழல் வழக்குகளில் தொடர்புள்ள விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அதிமுகவின் முன்னாள் மாஜிக்களை தனது கட்சியில் முதல்வர் விஜய் இணைத்துக் கொண்டார். இது மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது. கிளீன் கவர்மெண்ட் என்று கூறி வரும் தாவேகா கட்சியில் தற்போது விஜயபாஸ்கரை சுற்றும் சர்ச்சைகளால் தலைமைக்கு தலைவலியாக மாறியிருக்கிறதாம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.